guys, welcome to Muprai Training Academy. So இன்னைக்கு இந்த क्वेश्चन பேப்பரை அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க. ஓகேவா? இந்த क्वेश्चन பேப்பரை அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க நேத்து. சோ இந்த எஸ்ஐ क्वेश्चन பேப்பர் உன் வாழ்க்கையை மாற்றியதா இல்ல மாற்றப்படுகிறதா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும் இந்த क्वेश्चन பேப்பர்ல. என்ன நடந்துச்சு இந்த क्वेश्चन பேப்பர்ல? சார் நிறைய பிசி மாதிரி இதுல கூட சில டிரான்ஸ்லேஷன் கான்ஃபிளிக்ட்ஸ் எல்லாம் இருக்கு சார். ஆமா சார் அப்படின்னா நான் வந்து 2 क्वेश्चन வந்து ஸ்பாட்லயே கண்டுபிடிச்சேன் சைக்காலஜில. இன்னுமே சில क्वेश्चंस உங்களுக்கு தெரியற மாதிரி இருக்கு. ஆமா சார் இது எங்களுக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு, அது கொஞ்சம் பாருங்களேன். கீழ் தமிழ வாழ வச்சுங்களா, தமிழ் தகுதி தெரிய வச்சுங்க. ஒரு கீழ் முனையில இழு யூஸ் பண்ண மாட்டீங்களா? நம்ம தமிழுக்கு அழகே அந்த இழ் ழாவா கீழ் கீழ் கொடுத்துருக்கீங்க. ஒருவேளை அந்த கீழ் எதனா வார்த்தை இருக்கா இல்ல கீழ் முனையில் இருந்தா இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. சோ அதெல்லாம் பாருங்க, என்ன ஏது இருக்குன்றத கொஞ்சம் கவனிங்க. சோ பாருங்க, நிறைய வார்த்தைகள் தவறாக இருக்கக்கூடிய பட்சத்திலோ அல்லது டேட்டாஸ் வந்து தவறா இருக்கு சார், புக்ல நான் வேற மாதிரி படிச்ச மாதிரி இருக்கு, இந்த புக்ல நான் வேற மாதிரி படிச்ச மாதிரி இருக்குனாலும் நீங்க தாராளமா இந்த கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பாக்குறேன். பார்த்த கமெண்ட்ஸை வச்சு நானுமே அந்த क्वेश्चंस எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவேன். இப்ப நம்ம கவனத்துக்கும் எல்லா क्वेश्चंसும் பார்க்க முடியாது இல்ல, நீங்க சொல்லக்கூடிய ஒரு சில क्वेश्चंस நான் கவனத்துல எடுத்துட்டு பார்ப்பேன். சோ அதெல்லாம் அனலைஸ் பண்ணி கிரேஸ் மார்க் எதுக்கு அப்பீல் பண்ணலாம், ஏன்னா நம்ம முன்கூட்டி ரெடி பண்ணி வச்சுப்போம். ஃபைனல் ஆன்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், கிரேஸ் மார்க்குக்கு இந்த क्वेश्चனுக்கு கிளைம் பண்ணுவோம். நல்ல வேலை அந்த வெண்படம் கேள்வி கேட்டு என்ன வந்து என்ன பண்ணல, டார்ச்சர் பண்ணல. ஒருவேளை அவரே பிசில பயந்துட்டு இருப்பானோ, அதனாலதான் பிசில பயந்துட்டு ஒரு டக்கு ஒரு क्वेश्चन ரெடி பண்ணிருப்பான் போல இருக்கு. டக்குன்னு இழுத்ததே சிலாஜிசம் 10 கேள்விக்கு எடுப்பான் போல இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 6 கேள்வி வந்துருக்கும்ல சிலாஜிசம். சோ அந்த மாதிரி இருக்கு. சோ இந்த क्वेश्चन பேப்பர் அப்படிதான் நமக்கு அமைஞ்சிருக்கு. சோ பார்ப்போம், நிறைய क्वेश्चंसல ஏதாவது கான்ட்ராடிக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா, ஏன் சார் இது சரியில்லை, நேத்து என்னைய கூட நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, அது வராது இது வராதான்லாம். அதுதான் வரும்னு நான் போட்டிருக்கேன், பார்க்கலாம். அதுதான் ஆன்சருக்கே வரும். சோ நம்ம ஃபைனல் ஆன்சருக்கு வரையும் வெயிட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது கான்ட்ராடிக்ஷன்ஸ் இருக்கு, ஒரு முரண்பாடு இருக்குன்னா தயவு செஞ்சு இந்த கேள்வியை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாங்களும் அந்த கேள்வியை வந்து கவனிக்கிறோம். எங்களுடைய டீம் கிட்ட சொல்லி நாங்க கவனிச்சு பார்த்துட்டு அதை அனலைஸ் பண்ணி உங்களுக்கான ஆன்சரை ப்ராப்பரா நாங்க கொடுக்குறோம். அது ஆன்சர் தப்பா இருந்துச்சுன்னா நாங்களும் மாத்தி சொல்றோம். இல்லையா உங்களுக்கு கிரேஸ் மார்க் அதுக்கு வாங்கி தர முடியற மாதிரியான கேள்வி இருந்தா அதுக்கான ப்ரூஃபை நாங்க ரெடி பண்ணி உங்களுக்கு கிரேஸ் மார்க் வாங்கி தரோம். இந்த முறை வரலாற்றில் இருந்து எந்த கேள்வியும் இடம்பெறவில்லை. மிகுந்த சோகமே இதுதான். சோ கெமிஸ்ட்ரி இந்த முறை தாளிச்சிட்டான் சயின்ஸை வச்சு. கொஞ்சம் அதுக்கு அடுத்தடுத்து மாணவர்களுக்கு வரக்கூடிய தீர்வுக்கும் உணர்த்துது, இப்படி எல்லாம் படிக்கணும், இப்படி எல்லாம் போகணும்ட்டு. சோ இப்ப இருக்கக்கூடிய மாணவர்கள் பயப்படாதீங்க, இது உங்களுக்கு எல்லாருமே எதிர்பார்க்காத மாதிரியான ஒரு கேள்வி தான். கெமிஸ்ட்ரி இப்படிதான் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஆனா நல்லபடியாவே வரும். அந்த ஒரு லக்ல நீங்க படிங்க, அடுத்த கட்ட லேலைக்கு முயற்சி பண்ணுங்க. சோ கிரேஸ் மார்க்குக்கான क्वेश्चन மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பாப்போம் என்னெல்லாம் வருது கிரேஸ் மார்க்னு சொல்லிட்டு. சோ வெயிட் பண்ணிட்டே இருங்க, நம்ம வீடியோவோட அடுத்தடுத்து வரும். சரிங்களா? இணைந்திருங்கள், தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.